வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி இன்று நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சை வேண்டுமென்றே காங்கிரஸ் திரித்து பேசுகிறது. அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு வருவதும் காங்கிரஸ் தான் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். அம்பேத்கரை காங்கிரஸ் புறக்கணித்தது எப்படி? பாஜக பெருமைப்படுத்தியது எப்படி? பட்டியலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட அண்ணாமலை. NCERT பாடப்புத்தகத்தில் அம்பேத்கரை மோசமாக சித்தரித்து வெளியான கார்ட்டூனை பார்த்து திமுக மற்றும் காங்கிரஸ் அரசை கண்டித்த திருமாவளவன் தாங்கள்தானா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. எந்த நிலையிலும் மதச்சார்பின்மையை காத்து சிறுபான்மையினருக்கு திமுக அரணாக நிற்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகிறது என்றால் 1971ஆம் ஆண்டு கலைஞர் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக தேர்தல் நடத்தினார்? மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அகில பாரத் இந்து மகாசபா சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தைச் சேர்ந்த 26 எஸ்பிக்களுக்கு IPS அதிகாரிகளாக பதவி உயர்வு. மத்திய அரசு ஒப்புதல். சென்னை துறைமுகத்தில் கடலில் காருடன் விழுந்த ஓட்டுநர் முகமது ஷாஹியின் உடல் மீட்பு. 50க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் போராடி மீட்டுள்ளனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 9 பேர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் துருவம் பகுதியில் சிறுத்தை தாக்கி இளம் பெண் உயிரிழப்பு. சிறுத்தையை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் சுப்புலட்சுமி பேட்டி. ஓசூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதிய விபத்தில் 2 வடமாநில பெண் தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தாராபுரத்தில் உறவினர் இறப்பு சான்றிதழ் கேட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் மதுபோதையில் தகராறு செய்த இளைஞர். அரை நிர்மாணமாக தகராறு செய்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை.
சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் ஆவணங்களில் வைத்து வடை போண்டா விற்பனை செய்த கேண்டீன் நிர்வாகம் அபராதம் விதித்து தற்காலிகமாக கடையை மூட உத்தரவிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பாலாற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி இறந்தவரின் உடலை உறவினர்கள் சுமந்து சென்ற அவலம். பொது மயானத்திற்கு மேம்பாலம் அமைத்து தர காலாப்பூர் கிராம மக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடைகளில் களை கட்டிய வியாபாரம். விதவிதமான கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள், குடில்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கான 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி, மணிஷ் திவாரி, தர்மேந்திர யாதவ் உள்ளிட்டோர் குழுவில் நியமனம். மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் பிரதமர் மோடி உத்தரவு. கர்நாடக மாநிலம் யாலந்தூர் பகுதியில் சாலையில் உலா வரும் புலி மற்றும் யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சம். சுற்றுலா பயணிகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோ வைரல். புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை உள்நாட்டு ஆராய்ச்சியின் மூலம் தயாரித்த ரஷ்யா. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மருந்தை இலவசமாக வழங்க திட்டம் என்றும் தகவல். அமெரிக்க பொருட்கள் மீது இந்தியா அதிக வரி விதிக்கும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய பொருட்கள் மீதும் அதிக வரி விதிக்க நேரிடும். அந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் மேலும் தாமதமாகும். நாசா தகவல். நைஜீரியாவில் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள் உட்பட 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். ஆப்பிரிக்கா நாட்டை புரட்டி போட்ட சிடோ புயல். நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அச்சம். ஜப்பானில் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து செயலிழந்த ராக்கெட். ஸ்பேஸ் ஒன் நிறுவனத்தின் முயற்சி மீண்டும் தோல்வி. வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி நடித்துள்ள விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாகிறது. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்துள்ள கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் டோப் பாடல் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு.